Natesh from CADFX. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டீரியர் டிசைன் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட அகாடமிக் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது காலேஜில் கோர்ஸ் பண்ணும்போது பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க நல்ல கான்செப்ட் டெவலப் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் மாடல் கூட பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களோட லேப்டாப் ரீசனாக இருக்கும், சிஸ்டம் ரீசனாக இருக்கும், ஸோ அவங்களுக்கு அண்ட் விஷுவலைசேஷன் சாஃப்ட்வேர் நாலேஜ் ரீசனாக இருக்கும், அவங்களால அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க. ரெண்டர் மட்டும் பண்ணணும், விஷுவல் மட்டும் பண்ணணும், அந்த மாதிரியான பார்ட் மட்டும் சப்போர்ட்காக வராங்க. ஸோ நாங்கள் ஜஸ்ட் சப்போர்ட் கொடுக்காம நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமாகவே பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் நாலேஜும் கேதர் ஆகும், ஒரு கோர்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸில் டெலிவர் பண்ண முடியும். அது ரிலேட்டடான எந்த ஒரு கொஸ்டின்ஸ் வைவால கேட்கும் போதும் நம்மளால ஆன்சர் பக்காவாக பண்ண முடியும். அண்ட் இந்த நாலேஜ் வந்து அவங்களோட கரியருக்கு அல்லது ஹையர் ஸ்டடீஸ்க்கு அல்லது ஜாபுக்காக, இந்த மாதிரி எந்த ஒரு அல்லது ஓன் பிசினஸ் பண்றதுக்காக எதுவாக இருந்தாலுமே இந்த கோர்ஸே ஃபர்தரா கண்டினியூ பண்றதுக்கு கூட இந்த சப்ஜெக்ட் வந்து நாலேஜ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ப்ராஜெக்டை ஜஸ்ட் ப்ராஜெக்டா கம்ப்ளீட் பண்ணாம அதை பேஸ் பண்ணி சாஃப்ட்வேர் நாலேஜை நம்ம கேதர் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ல கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ CADFX அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ரோக்ராமும் நாங்கள் பண்றோம்.